வணக்கம். திருப்பொற்சினம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். போற்றி திருவகாவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மலிந்த கோவே போற்றி, மலை நாடுடைய மண்ணே போற்றி, கலையாரெரிகே சரியாய் போற்றி, திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி, பொறுப்பவர் பூவன தரணே போற்றி, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி, மருவிய கருணை மலையே போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி. திருப்பெருந்துறையில மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் குரு வடிவத்துல காட்சி கொடுத்தாரு இல்லையா? அது போலவே திருக்கழுக்குன்றத்திலையும் குரு வடிவத்துல இவருக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. கலையாரிருகே போற்றி, கலைகள் முழுவதும் நன்கு அறிந்த இறைவனை போற்றி வணங்குவதை குறிக்கிறது. பொறுப்பவர் பூவன தரணை போற்றி, முன்னாடி திருப்புவனம்னு அழைக்கப்பட்ட ஸ்தலம் தான் இப்ப திருப்புவனம்னு அழைக்கப்படுது. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகும்போது மதுரையுடைய கிழக்கு எல்லையான திருப்புவனத்துக்கு வர்றாரு. அவர் அங்கிருந்து திருப்புவனநாதரை வழிபடுறாரு. அப்போ அந்த ஆற்றின் கரையில இருக்கிற மணல்கள் எல்லாமே இவருக்கு சிவலிங்கமா காட்சி கொடுக்குது. இதுல எப்படி நாம நடந்து போறதுன்னு அவர் அங்கிருந்தே பதிகங்கள் பாடுறாரு. இவருடைய பாடல்களை கேட்ட சிவபெருமான் நந்திய சாஞ்சிருக்க சொல்லி ஆற்றின் மறுக்கரையிலிருந்து பாடிய திருஞான சம்பந்தருக்கு தரிசனம் தர்றாரு. அதனால இன்றைக்கும் நந்தி மறைக்காம ஆற்றின் வடக்கரையில இருந்தபடியே ஆற்றின் தென்கரையில இருக்கிற சிவலிங்கத்தை வழிபட முடியும். ஒரே பொருள் அருவமாகும், அதாவது உருவம் மற்றும் உருவமாக இருப்பது கடினம். ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருள்களிலும் அருவமாகவும், எல்லா பொருள்களின் வடிவமாகவும், எல்லா பொருள்களின் உயிர்களாகவும், நுண்பொருள்களில் எல்லாம் உயிருக்கு உயிராகவும் இருக்கிறார். அதனால்தான் அருவமும் உருவமும் ஆனாய் போற்றின்னு சொல்றார். துரிய நிலை கடந்த ஒளிப்பிழம்பே போற்றி, அதாவது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் 3 நிலைகளை ஒற்றுக்கொள்ளப்படுது. அது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்துயில் நிலை. ஞானிங்க இன்னும் 2 நிலையை சொல்றாங்க. அது துரிய நிலை, துரியாயுத நிலை. துரிய நிலைன்றது சில நேரம் விழிப்பு நிலையிலையும் பல நேரம் சமாதி நிலையிலும் இருக்கிறது. துரியாயுத நிலைன்றது முழு நேர சமாதி நிலையில இருக்கிறது. துரிய நிலையிலாவது சமாதி நிலைய அனுபவத்தை விழிப்பு நிலையில சொல்ற வாய்ப்பு இருக்கு. இந்த துரிய நிலையை கடந்த பிறகு கிடைக்கின்ற பரம்பொருள் தான் இறைவன். அதனால்தான் துரியமும் இழந்த சுடர், துரிய நிலை கடந்த ஒளிப்பிழம்பை போற்றின்னு சொல்றாரு. மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவள்ளுவர் தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.